ஹாய் ஆல். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரூட் ஜெல்லி கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ், லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. 1 கப் வாட்டருக்கு 1/2 கப் சுகர், 10 கிராம் அகர் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். ஸோ அந்த அகர் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜெல்லிக்காக ஃப்ரூட் எல்லாம் வந்து ஷேப்பில் அழகழகாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அந்த ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணுறதுக்குள்ளே டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பண்ணி ஃபைனலாக அது டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அந்த வாட்டர் அதில் ஊற்ற சொல்ல ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. பட் எண்டிங்கில் என்னன்னு தெரியல, எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹார்ட் மிதக்கிறத பார்த்தோன்னே என் ஹார்ட்டே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அது ஒரு டெக்கரேஷன் தான். ஸோ அடிஷ்னலாக வச்சிருந்த கிரேப்ஸ் எல்லாம் அதிலேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோன்னே அந்த ஒரு கேக் மாதிரி அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை பீஸ் போட்டு கையில் எடுக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக மிர்த்திகாக்கு தான் ஃபர்ஸ்ட் பீஸுன்றதுனால அந்த ஹார்ட்டின் சைடாக பார்த்து கட் பண்ணி அவளுக்கு கொடுத்துருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டு எம்மி டேஸ்டி அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபைனலாக வீட்லேயும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் நான் என்ன ஃபால்ட் பண்ணேன்னு தெரியல, அது மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.